ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படி மேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு ஜூன் மந்த்தில் நடந்த சப்ளிமெண்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து தான் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் நிறையா கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அது மேக்ஸ், ஒருவேளை நீங்கள் வந்து மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது மெயின் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இது வந்து அந்த அகைன் சொன்னேன் ஜூன் மந்த்தில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள பிக் கொஸ்டின், அதாவது 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் லாஸ்ட் ஆஃப் டேல என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க ஒன்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டாப் 10 5 மார்க் ஆர் டாப் 15 ஒரு 10லேருந்து 15 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்கிறேன் வித் கீ ஆன்சரோடைய. ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் மஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மறக்காம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் பார்க்க முடியும். 2 மார்க் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து நேம் ஸ்பேஸ் அது வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட்டாக நேம் ஸ்பேஸு, பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்ட்ரிங்குனா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிளாஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. யூனிக் கீ அண்ட் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் வேறுபடுத்துக. அடுத்தது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், அது பார்த்துங்க. ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன், வெரி ஈஸி கொஸ்டின். வாட் இஸ் லிட்ரல், what are the types of literals, அது வந்து பார்த்துக்கோங்க. mention the characteristics of interface, அது பார்த்துக்கோங்க. write note on escape sequence with an example, define global scope with an example, write the syntax of will loop, very important. write the basic rules for global keyword in Python, அது பார்த்துக்கோங்க. note on different types of DBMS, write a short note about sort. what is mini GW, what is its use, அது பார்த்துங்க. fetch money, ஸோ அது fetch one and fetch moneyக்கான டிஃப்ரென்ஷியேட் அது. அடுத்து பேராமீட்டர்ஸ் அண்ட் பேராமீட்டர் வித்தவுட் டைப். பேராமீட்டர்ஸ்னால் என்ன, பேராமீட்டர் வித்தவுட் டைப் வித் டைப், வெரி ஈஸியர் கொஸ்டின், ஃபஸ்ட் சாப்டர்லேயே இருக்கும். டைனாமிக் ப்ரோக்ராமிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், வெரி ஈஸி கொஸ்டின். டோக்கன்ஸ் இன் பைத்தான், வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியர் கொஸ்டின். ஃபார் லூப் சொன்னது தான், எல்லாமே சொன்னதாக கேட்டிருக்காங்க. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அண்ட் அது பார்த்துங்க, வெரி இம்பார்ட்டன்ட். செட் ஆப்ரேஷன் பார்த்துங்க. டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் டிஃப்ரென்ஷியேஷன், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடுலஸ். காலையில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தோம்ல, அதில் நம்ம என்னென்ன சொன்னோமோ ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஸோ ப்ளீஸ் நல்லா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவில் ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டை தரவை படிச்சுங்க. 16 சாப்டருக்குமே 13லேருந்து 14 கொஷின் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ப்ளீஸ் புக் பேக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக் இன்சைட் மேபி 1 or 2 தான் கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த கொஷினையும் தெரிலன்னு விட்டுறாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ லைட்டாக இப்போ இந்த நைட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து, ஏன்னா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்களப்போ நீங்கள் பிரச்சனை கிடையாது. 12 வரைக்கும் நீங்கள் நல்லா படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மினி மெட்டீரியல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மினி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மினி மெட்டீரியல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கீ ஆன்சர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பேஜ்லாம் பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேஜ் இருக்கணும் அப்படிலாம் ஒரு அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் பேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக மார்க் அவங்க மேஜர் சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் போகிறீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டோடைய 4 மார்க் பார்ப்பாங்க. ஸோ அந்த 4 சப்ஜெக்ட் மார்க் பார்ப்பாங்க, 400 மார்க். அப்போ அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களோட மேஜர் மார்க் ரொம்ப ஈஸியாக பூஸ்ட் பண்ணலாம். மற்ற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி அந்த கம்பேரிட்டிவ்லி அதர் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்டில் உங்களால் நல்ல ஒரு மார்க் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்வளோக்கு உங்களால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுதோ மார்க்கை, ஸோ அவ்வளோக்கு மேக்ஸிமம் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் லிங்க் ஆன் மை வாட்ஸ்அப் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கீப் அப். ஆல் தி பெஸ்ட்.